ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஷேச்சாரஸ் கிச்சன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்காய் பாலை வச்சு தேங்காய் பால் ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு உருண்டை அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ரசம் வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே புளியை ஊற வச்சுருங்க. அப்போ தான் புளி நல்லா ஊறி புளி கரைசல் கிடைக்கும் நல்லா. அப்புறம் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுக்க தேங்காயை துருவி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. 3 தடவை பிழிஞ்சு பால் எடுத்துக்கோங்க. 3 தடவை பிழிஞ்சால் தான் தேங்காய் பால் நமக்கு நிறைய கிடைக்கும். தேங்காய் பாலை பிழிஞ்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்கலாம். முதல்ல கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 5 எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. புளி ஊற வச்சதை எடுத்து புளி கரைசல் ஆக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் பால் 3 தடவை பிழிஞ்சு எடுத்த தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான பொருள். அடுத்ததாக கேஸ் ஆன் பண்ணி வாணலை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா வாணல் சூடாகணும். சூடானதுக்கு அப்புறமா எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கு அப்புறம் மற்ற எல்லா பொருளையும் ஒரு பொருளாக போட்டுக்கிட்டு வரலாம். உடனே போடுங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். நம்ம ரசம் எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இது. ரசத்துக்கு தாளிக்கிற மாதிரி முதல்ல எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கடுகு போட்டு மற்ற எல்லா பொருளையும் போட்டுக்கலாம். ரொம்பவே சிம்பிள். தக்காளி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இந்த ரசம் வச்சிங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மற்ற பொருளை போடுங்க. கடுகு பொரியாமல் எந்த பொருளையும் போடாதீங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயை எடுத்து போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாயை போட்டு ஒரு தடவை வதக்கிக்கோங்க. வதங்கினா தான் அது அந்த காரம் அந்த எண்ணெயில் இறங்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட ரசம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு ஒரு தடவை வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மிளகு எடுத்து போட்டுக்கலாம். மிளகு போட்டு வதக்கினதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு அடுத்ததாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளை போட்டு வதக்கினதுக்கப்புறம் புளிக்கரைசலை போட்டுக்கோங்க. புளிக்கரைசலை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இன்னும் வேணும்னாலும் இந்த புளிக்கரைசல் கூட தண்ணி ஊற்றி வாணலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கரைசல் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாதான் புளியோட பச்சை வாசனை போகும். இல்லைன்னா ரசம் நல்லா இருக்காது, புளியோட வாசனை வரும். அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தேங்காய் பால் ரசம் குடல் புண்ணு இருக்கிறவங்க, வாய்ப்புண்ணு இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. தேங்காய் பால் வெறுமனே குடிக்க முடியல, இந்த மாதிரி ரசம் வச்சு கூட சாப்பிட்லாம்.
எல்லாருமே சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது இந்த புளி. புளி நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இந்த அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணதுக்கு அப்புறமா தேங்காய் பாலை ஊற்றுங்க. அதுக்கு முன்னாடி ஊற்றிடாதீங்க. சிம் பண்ணதுக்கப்புறம் ஊற்றினா தான் தேங்காய் பால் தெரியாமல் இருக்கும். அந்த சிம்லேயே தேங்காய் பாலை ஊற்றினதுக்கப்புறம் சிம்லேயே வேகட்டும். ரசம் எப்படி கொதி வர்றதுக்கு முன்னாடி இறக்குறோமோ அதே மாதிரி இந்த ரசத்தையும் கொதி வர்றதுக்கு முன்னாடியே இறக்கிடணும். இல்லைன்னா தேங்காய் பால் திரிஞ்சிரும். இந்த ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்படி தான் இருக்கும் நம்ம தேங்காய் பால் ரசம். நம்ம மஞ்சள் தூள் போட்டிருக்கிறதால இந்த மாதிரி இருக்குது. இந்த தேங்காய் பால் ரசத்து கூட முட்டை, நல்லா ஃபிஷ் ஃப்ரை இல்லை சிக்கன் ஃப்ரை பண்ணி சைட் டிஷ் சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.